திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை வாக். ஷியாமா எங்கள் நாய் 2 நாட்களாய் சரியாய் சாப்பிடுவதில்லை, மந்தமாய் இருக்கிறாள். டாக்டரிடம் கொண்டு காட்டினோம். நத்திங் டு வரி, தீவாம் பண்ணுகிறேன், சரியாயிடும் என்றவர் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன், உடம்பு சுறுசுறுப்பாகும் என்று சொன்னார். என்ன தேக பயிற்சி கொடுப்பது? பந்து விட்டெறிந்து பார்த்தேன். 2 முறை எடுத்து வந்தாள். 3வது தடவை நீயே எடுத்துக்கொண்டு வா என்பது போன்ற பார்வையுடன் அமர்ந்து விட்டாள். வாக் அழைத்து போனால் என்ன? நெடுஞ்சாலை 2 கைகளையும் நீட்டி என் மேல் நட என்று கெஞ்சியது. இவரை அழைத்தேன். நான் என்னத்துக்கு உன் கூட வரணும்? எனக்கு வேலை தலைக்கு மேலே இருக்கு. ஐயோ, தனியாவா? ஹைவேலா? நான் மாட்டேன், ப்ளீஸ் கம், 10 நிமிஷத்தில் வந்துடலாம் ப்ளீஸ். எனக்காகவோ இல்லை ஷியாமாவுக்காகவோ தெரியாது, அவர் சம்மதித்தார். மாலை மணி 5. ஷியாமாவை சங்கிலியில் பிணைத்து கொண்டு கிளம்பினோம். வீட்டை விட்டு சாலைக்கு வந்ததுமே எதிரில் உள்ள குப்பத்து குழந்தைகள் கண்களில் ஷியாமா பட்டுவிட்டாள். டேய் சேமியாடா! 4-5 நிர்வாண பையன்கள் எங்களை பின்தொடர்ந்தார்கள். போங்கப்பா, அந்தண்ட நாய் கடிச்சிடும் போங்க, நான் பையன்களை விரட்டினேன். வேகமாய் நட, அவங்களிடம் என்ன பேச்சு? என்னை அதட்டிய பின் இவர் விரைவாக நடக்க முற்பட்டார். அவருக்கு சரியாக என்னால் நடக்க முடியவில்லை. ஷியாமா வேறு நின்று மோப்பம் பார்த்து சிறுநீர் கழித்ததினால் இவர் வேகமும் தடைப்பட்டது. சோனியா 2 நாய்கள் எங்கிருந்தோ வெளிப்பட்டன. ஊளையிட்ட வண்ணம் அவை 2ம் நெருங்கவும் ஷியாமா சீறிக்கொண்டு பாய்ந்தாள். ஷியாமா, ஸ்டே, சும்மா இரு. என் அதட்டலுக்கு பலன் இல்லை. தரையில் இருந்த கல்லால் அந்த நாய்களை இவர் ஓட ஓட விரட்டின பிறகே எனக்கு நிம்மதியாயிற்று. 1/4 கிலோமீட்டர் போவதற்குள் பிசாசு பிசாசாய் லாரிகள். இவ்வளவு வேகமாக என்னத்துக்காக ஓட்டுறான்? யார் மேலேயாவது இடிச்சா என்ன ஆகும்? கண்மண் தெரியாம போக வேண்டியது, ஆக்சிடென்ட் ஆனதும் நிக்காம ஓடிடுறது. இவர் பதில் பேசாமல் நடந்தார். பாம்பு ஒன்று சாலையில் அடிபட்டு கிடந்தது. ஐயோ, இங்க பாருங்களேன், பாம்பு. விஷப்பாம்பா தண்ணி பாம்பா? தலைக்கிட்ட இருக்கிற செதில் மூலமா கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நான் ஜுவாலஜியிலே படிச்சிருக்கேன். 2 சண்டி மாடுகளை ஒருவன் குட்டையில் குளிப்பாட்டினது பார்க்க தமாஷாக இருந்தது. அந்த பக்கமாய் ஒரு ஆணும் பெண்ணும் சேற்றை இறைத்து கொண்டிருந்தனர். அவ என்ன பண்றா? எதுக்கு சேறு தண்ணியை இறைக்கிறா? இவரிடம் கேட்டேன். தெரியாது என்றார். அவர்களிடம் கேட்டால் என்ன? கேட்டேன். கெண்டை மீன் பிடிக்கிறோம் என்றார்கள். ப்ளீஸ் ப்ளீஸ், நின்று பார்க்கலாமே, மீன் பிடிக்கிறது புது தினசா இல்லை? சற்று நின்று பார்த்துவிட்டு மேலே நடந்தோம். நான் ஒவ்வொரு காட்சியாக நின்று அனுபவித்து ரசித்து முடித்த பின் வீட்டுக்கு திரும்பினோம். மணி 6:15. வாட் அ வண்டர்ஃபுல் வாக். இவர் பதில் பேசவில்லை. தினமும் இந்த நேரத்துக்கே போயிட்டு வந்துடுவோம் என்ன என்றேன் தொடர்ந்து. நின்று என்னை இவர் உற்று பார்த்தார். பிறகு, நான் உன்னோட வாக் இனிமே வரமாட்டேன், நீ வேணா தனியா போ என்று விரைப்பாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு போய்விட்டார். இவருக்கு என்ன ஆயிற்று? எதுக்காக இத்தனை கோபம்? ஒருத்தன் தன் பெண்டாட்டியை எப்படி தலையில் வைத்து கொண்டு தாங்குகிறான்? இவர் எனக்காக 10 நிமிஷத்துக்கு வாக் வரக்கூட மறுக்கிறாரே, ஏன்? எனக்கு புரியவில்லை. இந்த கதை 1978ஆம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது. இந்த கதையோடு உறவாடுங்கள். நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.